ஆனா எனக்கு என்ன உங்ககிட்ட பிடிச்சிக்குது பாரு, கல்யாணம் நின்று போச்சு, அது என்ன கோட்டு போட பேசுறீங்க. பேசுங்க பேசுங்க. அங்கால நம்ம பப்ஸ் அவர் சாப்பிட மாட்டாரு. நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. இல்ல நான் சாப்பிட சொல்றேன். இப்ப டிஷ் சுவையான டிஷ் செய்ய போறோம், வேணுமா வேணாமா? அதுக்குள்ளாரே முட்டை வாசனை இருக்குது. இதா இது என்ன எக் பப்ஸ் இது? எக் பப்ஸ் இல்ல, ஆனா அந்த வாசனை வருது. ஏய் மகதி மாதிரி பண்ணாத, மகதி மாதிரி பண்ணாத, மகதி மாதிரி பண்ணாத. நம்ம டெலிவரி நல்லா இருக்கு அந்த படம். சர்வமாயா. அப்புறம் வந்து இந்த எக்கோ எக்கோ கேக்குது தான் அந்த மாதிரி. இவரோட கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்குடா. சரி ஒரு இதுவா தானே EKO இந்த படம் நாய் நாய் மலையாளம் படம். தேரே தேரே பீனா தெரியும். தனுஷ் படம். இப்ப பண்ணாலே வேற ஏ ரம்யாவா? என்னடா ஏய் என்னடா யா ஆமா பலூன். அவன் ஏ ரமன் பாட்டு இவன் இல்லடா லூசே, இவன் பால்ல சந்திராவா? ஏய் அந்த இந்த பாட்டு பாடுறா. உங்களுக்கு ஜோக் சின்ன சின்ன சமைப்பேன் நானு. அதாவது எலிக்குட்டி டான்ஸும் நல்லா சமைப்பாங்க. சத்தியமா டென்ஷன் ஆயிடும், செம்ம டென்ஷன் ஆயிடும் மேடம். எல்லாரும் தான் டென்ஷன் ஆவாங்க. இல்ல மேடம் நான் சொல்றதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். சொல்ல மீன் குழம்பு இல்ல சீரியஸா மீன் குழம்பு. அப்புறம் வந்து இது சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிடல. நீ இது சாப்பிடுறியா? அது சூப்பரா இருக்குமே. அவங்க சமைக்கிறதா? ஆமா ஆமா அது நாங்க எப்படி அம்மா சமைக்கிறது. அம்மா வந்து அம்மாவா? அம்மா தான் இவங்கள சமைச்சாங்க. ரொம்ப ஹெவி குக்குடு எல்லாம் அடிக்குது. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா தான் சொல்றேன் நான். நீங்க லிட்டரலி ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். விசில் சாம விசிலுங்க அவருக்கு. மச்சான் உப்பு பாக்க இது பண்ணியா? சாரி மச்சான், போட்டுடலாமா மசாலாவை? ஐயா இருங்க, தண்ணி கொஞ்சம் அதிகமாங்க. சுண்டட்டமா இப்போ? ஐயோ அதே நக்க ஆரம்பிச்சிடும். ஆமா இது சுடாது. ஒரு செஃப் எனக்கு தெரியும், தண்ணி எடுத்து கொஞ்சம் போட்டு அது கழுவு தண்டு ஊத்திடுவா மச்சான். மச்சான் எனக்கு இல்ல மச்சான், எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜிடா. அளவு தெரியலன்னா உங்க இது எடுத்துனா அவள்தான் முஸ்தான் அப்படியே ஆஃப் பண்ணிருக்கு. ஒரு ஜோக்கு ஒரு அளவு இல்லைன்னா ஒரு இது அப்புறட்டா கட் பண்றான். என்ன கதை? ரீசெண்டா நல்ல ஜோக் சொல்லியிருந்தேன் நேற்று நைட்டு கூட சொன்ன ஒரு 2-3 ஜோக் எல்லாம் நல்லா. ஏன் இந்த மாதிரி ஆறான்னு தெரியல. யாரோ அவனை வந்து ஏக்குறாங்க பின்னாடி இருந்த அவனை யாரோ. அம்மா தாங்க தவறா பேசுறிய. நான் என்ன சொல்றேன், சென்னையில இருக்கிற இவனோட பாப்பா 2 பேர் இருக்கிறீங்களே, எப்படியும் இந்த வீடியோ பாப்பீங்க. ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு வச்சு ஒரு ரன் பண்ணது எவ்வளவு காசுன்னு உங்களுக்கு தெரியும். 368 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்களே. நான் அவங்களுக்கே வீடியோ போட முடியலன்னு கஷ்டப்படுறேன். வீடியோ அரை மணி நேரமா எடுத்துன்னு 25 நிமிஷம் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறேன். இதை நான் எப்படி கட் பண்ணி எப்படி போறது நீங்க சொல்லுங்க. உங்களால எடிட் பண்ண முடியுமா? போடாத மச்சான், வேஸ்ட் பண்ணா. கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வந்துருவோம். சரி எனக்கு என்ன டவுட்னா, நம்ம நல்ல சோறு செய்ய போற மாதிரி இவ்வளவு நேரம் பண்றேன். ஐயா இல்லையா ஒண்ணு ஐயா விளையாடு சொல்ல சியாம டேஸ்டா இருக்கும் தலைவாங்க. சரி ஊத்திடுவோம். இல்ல இல்ல ப்ரோ, நீங்க வந்து நார்மலா குக் பண்றது வேற. கரண்ட் அடுப்புல பயங்கரமா செய்யுது தலைவானு. சியாம வாசனை வரல. கஞ்சி ஸ்மெல் வருது ஐயா. கஞ்சி ஸ்மெல். அப்புறம் வெறி தண்ணியை ஊத்துறா என்ன ஸ்மெல் தான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா,
நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஊத்திட்டு வாங்க தண்ணியா சாப்பிடும் பசி ஐயா இது சாப்பிட்டு மாதிரி ஐயா செமத்தியா இருக்கு ஐயா. நீ வேற விளையாட்டு சொல்றேன்னு நினைச்சுக்கிறீங்க. சுடாத ஐயா. நேற்று யூடியூப்ல எடுத்து ஆஃப் ஆயிடுமாடா அந்த இது இல்லைன்னா இப்ப மேகி ஆக்சுவலா வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. பசங்க சொல்வா அதாவது மேகி வந்து இப்ப அந்த பதத்துக்கு வந்துருச்சு. பதத்துக்கு வந்துச்சு. இப்ப வந்து இதுக்கு மேலதான் இதுக்கு மேலதான் வந்து அல்ட்ரா மேகிய பார்க்க போறீங்க. வேணாம் அசிஸ்டன்ட் செஃப் பூஸ்ட் கொட்டுங்க. ஹார்லிக்ஸ் கொஞ்சம்டா. ஓகே ஓகே என்னாஃப். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஏத்துங்கம்மா. அந்த அன்னைக்கு அதை எடுங்க. அது கடைசி ஃப்ளேவர் ஏத்துங்க. இதை வந்து இது பண்ணுங்க. ஃப்ளேவர் ஏத்துக்குமான்ற நான் இல்லங்க உடம்பு சரியில்லை. பத்தலைங்க. உடம்பு சரியில்லை. அதுக்கு தான் டாக்டர் சார் சொன்னாரு. தயவு செஞ்சு நீ எதுவுமே சார் இந்த கை கட்டு இருங்க. என்ன சார் ஐயா ரைஸ் போட்டு இருந்தீங்களா கடையில? அப்படியே தூணும். நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம் சுட்டுச்சுடா. பேண்ட்ல வேண்டி பிளேட்டிங் இருக்குங்களா? பிளேட்லாம் இல்ல அப்படியே சாப்பிடலாம். ஆரவி அதுல ஒரு யூடியூப்ல ஒரு அழகா அடி சொத்து விட்டெல்லாம் காமிக்கும். நம்ம ஒன்றும் அந்த அளவு போல. ஐயா நீ தப்பா நினைச்சுக்கிறீங்க. தலைவா சத்தியமா தலைவா சியாம சூப்பரா இருக்கும். இது கிழிச்சிடுறேன் பிளேட் மாதிரி ஏல அப்படி இதுல போட்டு ஹெச்ஆர் தானே சாமத்தியா. அதாவது வெற்றிகரமா வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த மேகியை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அலையாத வை கொஞ்சம் ஆட்டோம் அந்த இதுக்கு. அப்ப நம்ம ஆர்த்தி காட்டுறேன் இருங்க. சமைக்க தெரிஞ்ச எங்களுக்கு பரிமாற தெரியாதுங்களா? வெயிட் பண்ணுங்க தலைவா. பயங்கரமா இருக்கும். டைட்டா செஞ்சிருக்கோம். டைட்டா செய்யலங்க. கொஞ்சம் தனியா தான் வச்சுக்கிறேன் பாரு. இல்லையே தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. காமெடி பண்ண என்ன இருந்தாலும் அசராந்து ஒருத்தர் தூங்குறாங்க. அதான் வெயிட். அப்படி எதுவும் தெரியல. நான் எங்க கிரிக்கெட் விளையாடுங்க. சரி ஓகே. இன்னைக்கு வந்து அவர் நம்மள என்ன பேசியிருக்காரு? கரப்போக்குன்னு நம்மள பேசியிருக்காரு. அவங்க பயாலஜி குரூப்ல கிளாஸ் 10th எவ்வளவு? 60 பேர். 50 பேர். என் கிளாஸ் 10th நான் ஒத்துக்கிறேன். 20 பேரு, 6 பொண்ணுங்க, 14 மாவீரர்கள். நான் போடுறேன். கமான் கபிலா. அதுல ஆர்மி ஃபோர்ஸ் மேன். எலி பொறிக்கா சீரியஸா தலைவா? சியாமையா சலிப்பு தலைவா. நாங்க பாருங்க சியாமையா 1 மணி நேரம் செஞ்சுக்கிறேன் தலைவா. அது நார்மல் மேகினா நம்ம ஒரு 10 மினிட்ஸ்ல கூட என்ன பண்ணிடலாம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஹார்லிக்ஸ் மேகி. இது பயங்கரமா இருக்கும். பயாலஜி குரூப். அவன் பயாலஜி குரூப் தலைவா. A3% டீசெண்டா உட்கார பாரு. பயாலஜி குரூப். சார் என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான். அதுக்கெல்லாம் வந்து நீ இவனை போட்டு அடிப்பியா? யார் இவன் காமெடி பண்றது? காமெடியானே தெரியும். பயாலஜி குரூப் டீசெண்டா இருப்பான். A3 காமர்ஸ் குரூப். 368 சப்ஸ்கிரைபர் இருக்குடா. என்னடா 10 கமெண்ட் டேய் என்னடா 368 இருக்குடா சப்ஸ்கிரைபர். சும்மா தலைவா. நம்ம ஐயா பீஸ் விட பீஸ் இருக்குது உள்ள இரு. அது கொஞ்சம் அவன் எடுத்துக்கிறதுனால இப்படி வச்சுக்கிறான்.
தெளிவா நம்ம தமிழ்நாடு யூடியூபர் இப்ப நம்ம பேன் இந்தியா இந்திக்கார 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறான். ஐயோ கெத்து. இந்த ராஜஸ்தான் பையங்க குல்பி கடை வச்சுல அவனுக்கு ஒரு 3 பேர் சேர்ந்து நல்லா இருக்குது அந்த குல்பியே. குல்பியா கூட்டம் டீம் ஹாப்பி ரோஸ் டே தங்கமே. சரி ரோஸ் டேல நீங்க என்ன பண்ணீங்க அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவ்வளவுதான் அதோ இது பண்ணனே அவ்வளவுதான். கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் சார் அவனை டேஸ்ட் அப்படிதாம்மா இருக்கும், கொஞ்சம் இழுக்கும் தான், அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. தம்மாவதுல கொஞ்சம் அது மட்டும். ரோஜாவாக மலர்ந்தது, அது மலராவிட்டால் ஏற்றுக்கொண்டுதான் போக வேண்டும் செடி நட்டவன். பூவும் பூவும் சேர்ந்தா நறுமணம், நீயும் நானும் சேர்ந்தா திருமணம். ஒருவேளை அது மலர்ந்து விட்டால், நன்றாக மலர்ந்து விட்டால், அவன் எழுப்பெல்லாம் அதிகமா பேசுறாடா. வாங்க டேஸ்ட் பாருங்க வாங்க. தலைவா உள்ள கொட்டு தலைவா, தண்ணி ஊத்திட்டு பாருங்க. வா